ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு புதிய அறிவிப்பை டிஎன்இஜே வெளியிட்டிருக்காங்க. என்னமான அறிவிப்பு அப்படின்னா, இசேவை மையங்களில் அதிகாரிகள் ஆய்வு முறைகேடுகளை தடுக்க ஆய்வு மொபைல் செயலியை உருவாக்க தமிழக அரசின் மின்னாளுமை முகைமை உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்இஜே இசேவை மையங்களை ஆய்வு செய்வதற்காக புதிய ஆப்பை கொண்டு வராங்க. தமிழகத்தில் 25,000க்கு மேலே ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 35,000-40,000க்கு மேலே இசேவை மையங்கள் இருக்குது. அவற்றில் ஜாதி, வருமானம் போன்ற எல்லா சர்டிஃபிகேட்டுமே அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார், வருவாய் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இசேவை மையங்களில் ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் பலர் சரிவர ஆய்வுகளில் ஈடுபடுவதில்லை. எனவே அனைத்து ஆய்வு அதிகாரிகளும் முறையாக ஆய்வுக்கு செல்வதை உறுதி செய்ய மொபைல் செயலியை உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் மின்னாளு முகமை முடிவு செய்துள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, இசேவை மையங்களில் ஆய்வுக்கு செல்லும் அதிகாரிகள் ஆய்வு விவரங்களை ஏடுகளில் பதிவு செய்கின்றன. பலர் ஆய்வுக்கு செல்லாமல் அதை தங்கள் அலுவலகத்திற்கு எடுத்து வர சொல்லி பதிவு செய்கின்றன. எனவே ஆய்வுக்கு என்று தனியே மொபைல் செயலி உருவாக்கப்படும். இந்த செயலியை அதிகாரிகள் தங்களின் மொபைல் ஃபோனில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அதை சேவை மையத்துக்கு சென்று தான் இயக்க முடியும். ஆய்வு முடிவுகளை அதில் பதிவு செய்ய வேண்டும். இதை உயர் அதிகாரிகள் கணினியில் கண்காணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இசேவையில் அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அதெல்லாம் சரியாக பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதனால் எல்லா அதிகாரிகளுக்குமே இதுக்குன்னே இந்த இசேவை மையம் ஆய்வு செய்வதற்காகவே ஒரு ஆப்பை உருவாக்குறாங்க. அந்த ஆப்பில் அந்த சென்டருக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும். அந்த மாதிரி அப்டேட்டை கொண்டு வராங்க. அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வரலாங்க. எல்லாமே ரெடியாக பார்த்துக்கோங்க. எல்லா பேனராக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற எல்லா சர்டிஃபிகேட், ரிசிப்ட் ஆகட்டும், அக்னாலிமெண்ட் ஸ்லிப் ஆகட்டும், எல்லாமே கரெக்டாக கொடுக்க பாருங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.